யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேனாப்பா? எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்குன்னு எல்லா நகையும் கொடுத்துட்டு உனக்குன்னு என்னடா பண்ணுவ? அப்பா எங்களுக்கு நகை எதுக்குப்பா? எனக்கும் பூங்குடிக்கு இந்த நகை மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. பூங்குடி இந்த நகை எல்லாத்தையும் ஸ்ருதிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றா. அப்பா எங்களுக்கு நீங்களா இருக்கீங்களே அது போதும்பா. வாழ போற இடத்துல ஸ்ருதி எந்த குறையும் இல்லாம வாழ்ந்தாலே போதும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதுல நகைன்னு ஒரு குறை வந்துடக்கூடாது. அதனால்தான் எல்லாத்தையும் இப்பவே ஒப்படைக்கிறேன். அண்ணே, எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாண்ணே. எனக்கு நீ முன்னால நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வச்சா போதும். என் அண்ணன் நடத்தி வைக்கிற கல்யாணம் இந்த ஊரே பேசுற மாதிரி இருக்கணும். பாத்தியா, என் அண்ணன் நடத்தி வச்ச கல்யாணம்னு நான் காலம் பூரா சொல்லணும்னு. அதான் என் ஆசை. எங்க அண்ணன் எந்த விஷயத்திலயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு நான் ஊரறிய சத்தமா பேசணும்னு. எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டான்னு. உன் அன்பு, அண்ணியோட அன்பு, உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்ருதி, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, இந்த நகைக்கெல்லாம் நீதான் சொந்தக்காரி. இங்க பாரு, இந்த அண்ணனோட அன்பு உனக்கு எப்பவுமே இருக்கும். ஸ்ருதி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன், போதுமா? அது மட்டும் இல்ல, இந்த அண்ணங்கிட்ட அன்புக்கு பஞ்சமே இருக்காது. இது போதும்னு. எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டான்னு. இல்ல ஸ்ருதி, நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ ஏதாவது எடுத்துக்க, அப்பதான் இந்த அண்ணன் மனசு சந்தோஷப்படும். சரவணா மா, நீ மட்டும்தான் வாய் நிறைய எடுத்துக்கன்ற. பூங்குடி அமைதியாவே இருக்காளேப்பா. அம்மா, அவ என்னம்மா சொல்ல போறா? நான் தான் சொல்றேன்ல, இந்த நகையை கொடுக்கறதுல அவளுக்கு முழு சந்தோஷம்தான். அப்படின்னா அவ கையாலேயே ஸ்ருதிக்கு கொடுக்க சொல்லுப்பா. அம்மா, பூங்குடி இதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாமா? அதனாலதான்ப்பா சொல்றேன், அவளையே கொடுக்க சொல்லுப்பா. இப்ப என்ன, அவ கையால இதை கொடுக்கணும், அவ்வளவுதானே? பூங்குடிங்க வா, இத புடி. இந்தா, நீ ஸ்ருதி கிட்ட கொடு. கொடு. இந்த ஸ்ருதி. அண்ணி, எனக்கு இந்த எந்த நகையும் வேண்டாம் அண்ணி. பெரியம்மா நகையில இருந்து எனக்கு தாலி செய்யும் போது ஏன் தாலியோட சேர்த்து அவங்க நினைவா ஒரு குண்டுமணி அளவுக்கு நகை கொடுத்தா போதும். என் கழுத்துல தாலி தொங்கும் போது என் அண்ணன் எனக்கு கொடுத்த நகையும் என் பெரியம்மா கொடுத்த நகையும் எனக்கு நகையா இருந்தா அதுவே போதும். வேற எந்த நகையும் வேண்டாம். இந்த நகையில எனக்கு தாலி செஞ்சு கொடுங்க, அதுவே போதும். அண்ணே, நீ என் கூட இருக்கிறது தானே சந்தோஷம், இந்த நகை கூட இருக்கிறது இல்ல. சுருதிக்கு இருக்கிற எண்ணம் கூட உனக்கு இல்லையேடா. இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து நீட்டுற. அப்பா, ஏன்பா பிரிச்சு பேசுறீங்க? நான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த எல்லா நகையும் ஸ்ருதிக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க என்னடானா பூங்குடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த புள்ளையும் நம்ம வீட்டு புள்ள தான்டா. அந்த புள்ளைக்கும் இதுல உரிமை இருக்குல்ல. அப்பா, எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா. ஐயா, அதையே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்களா? நகை எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்குது. யாராவது போட்டுக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற யாராவது போட்டுக்கலாம். இப்ப எதுக்கு அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க?